First, what is integral? Why we go for integration? Why we go for integration? This one graph. Okay. Consider this is one graph. Okay. This is a y is equal to x. The question is y into x. Okay. So we have to draw a line. Okay. The equation என்ன அப்படின்னா y is equal to x plus 1. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கிராஃப் இருக்குது. x வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 1 2, y வேல்யூ 0 1 2 3 and go on. ஓகேவா? ஸோ இதுல ஒரு லைன் ஒன்று டிரா பண்ணியிருக்காங்க. y is equal to y. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒய்க்கு ஈக்குவேஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க தமிழ்ல கேட்கீங்க அப்படின்னா தமிழ்ல இதை எக்ஸ்பிளைன் பண்றோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஒய்க்கு ஈக்குவேஷன் எழுதுறேன். இப்போ ஒய்க்கு ஈக்குவேஷன் எழுதுறோம் அப்படின்னா ஒய்யோட ஈக்குவேஷன், ஒய்க்கு லைன் ஈக்குவேஷன் எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டர், இப்போ இந்த லைன் வந்து ஆக்சிஸ் வந்து சென்டர், அதாவது 0,0ல கிராஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லைன், அதோட இது லைன் பார்த்தீங்க அப்படின்னா 0,0 இருக்கும். இப்போ ஒய் இதே இது இப்போ லைன், இப்போ நமக்கு இது என்ன இருக்கு, லெஃப்ட்ல ஒரு டைம் பீரியட், ஒன் டைம் பீரியட் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு, லெஃப்ட்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது இந்த லைன் ஈக்குவேஷன் என்ன எழுத போறோம் அப்படின்னா சென்டர்ல பாஸ் ஆச்சு அப்படின்னா y is equal to x. ஓகேவா? 0,0 ஆரிஜின்ல பாஸ் ஆச்சு அப்படின்னா இப்போ லெஃப்ட்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் y is equal to x minus x1. லைன் ஈக்குவேஷன் x is equal y is equal to x minus x1. இந்த x1 வேல்யூ வந்து நமக்கு -1. ஓகேவா? எப்போ -1, அப்போ y is equal to என்ன ஆகுது நமக்கு x plus 1. இங்க என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபண்ட் என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னா இன்டகிரேஷன், இன்டகிரல் லிமிட் 1 to 2. ஓகேவா? இன்டகிரல் 1 to 2 y of dx. ஓகேவா? 1 to 2 அப்படின்னா என்ன, 1 2 அந்த x ஓட லிமிட் 1 and 2 க்கு இடையில என்ன ஏரியா இருக்குது. ஓகேவா? இந்த லைனுக்கு கீழே அண்டர் தி கர்வ், ஓகேவா, ஆர் அண்டர் தி லைன், அதுக்கு கீழே அந்த வித்தின் லிமிட்குள்ள எவ்வளோ ஏரியா இருக்கு. ஓகேவா? ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதுதான் இன்டகிரேஷன்ன்றது. நம்ம எதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ள இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ள எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு, இல்லை அதோட இது என்ன. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இன்டகிரேஷன் டெக்னிக் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அவங்களாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியால இல்லை ஃபுல் ஏரியால ஒரு ஏதாவது ஒரு சர்வே எடுக்காங்க அப்படின்னா ஓவரால் சர்வே எல்லாத்தையும் போய் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அங்க சர்வே எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஏரியால இருந்து சர்வே வச்சுட்டு ஓவரால் ஏரியாவுக்கு எவ்வளவு வரும், ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இன்டகிரேஷன் அப்படின்றது. போல இப்போ ஒரு ஏரியால ஃபுல்லா என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியா சூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்குள்ள உள்ள என்ன நடக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை இன்டகிரேட் பண்ணிடலாம். ஓவரால் ஏரியாவுக்கு இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹோல் வேல்யூல ஹோல் ஏரியால என்ன நடக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதான் மோஸ்ட்லி அதுக்கு அதான் இன்டகிரேஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ அது இப்போ நம்ம இப்போ இந்த இதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரேன். இப்போ இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றோம், 1 to 2ன்ற ஒரு பர்டிகுலர் லிமிட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். 1 to 2க்குள்ள என்ன அதோட இது என்ன இன்டகிரேஷன் வேல்யூ என்ன. ஸோ அதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா இன்டகிரேஷன் பதிலாக ஏரியா அந்த 1 to 2ன்ற டைம் இருக்கு. ஓகேவா? எக்ஸ் வேல்யூ இருக்கு. இந்த 1 to 2க்குள்ள ஒய்ல வேல்யூ என்ன வருது, x is equal to 1 இருக்கும்போது y-யோட வேல்யூ 2 இருக்கு. x is equal to 2 இருக்கும்போது y-யோட வேல்யூ என்ன இருக்கு, 3 இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு லைனும் நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் டிரா பண்றது எங்க y is equal to x plus 1ல எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றப்ப இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 to 2 y of dx அப்படின்றது இந்த 1 to 2ன்ற டைம் பீரியடுக்குள்ள இந்த லைனுக்கு கீழே எவ்வளோ ஏரியா இருக்கு. ஸோ அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்டகிரேஷன்றது அதுதான். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா லிமிட்டுக்குள்ள இப்போ எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா வந்து இன்டகிரேஷன் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் y is equal to x plus 1 இதுக்கு கீழே நமக்கு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் வேல்யூ இருக்கு 1 to 2. ஸோ
ஸோ இப்போ இதை ரெண்டா பிரிச்சிடலாம். ஒன்று ஒரு ரெக்டாங்குலர், இன்னொன்று ஒரு ட்ரையாங்குலர். ஸோ இதுக்குள்ள ஏரியா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றேன். நெக்ஸ்ட் அடுத்த ட்ரையாங்குலருக்குள்ள ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றேன். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் ஆன்சர். ஸோ இதுதான் இன்டகிரேஷன் அப்படின்றது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இன்டகிரேஷன் வந்து ஸ்டடி பண்றோம். ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ரெக்டாங்குலர் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னது, இந்த இதோட லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 - 1 1. இதோட இப்போ பிரெத் பார்த்தோம் அப்படின்னா 2 - 0 2. ஸோ அப்போ அந்த ரெக்டாங்குலரோட ஏரியா பார்த்தோம் அப்படின்னா L × B, லென்த் × பிரெத், 2 × 1 வேல்யூ என்னது 2. அடுத்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் half AB இல்ல. ஸோ இப்போ A வேல்யூ 1, அகைன் B வேல்யூ 1 என்னது half 1 × 1 0.5 0.5 + 2 is equal to என்னது 2.5. ஸோ இதுதான் இன்டெக்ரல். மெயினா நம்ம இன்டெக்ரல் ஸ்டடி பண்றது இந்த பர்பஸ்க்காக தான். ஓகேவா? இது வந்து இப்போ நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ இதே நம்ம நார்மலா இன்னொன்று இன்டெகிரேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்போ ரெகுலரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லைன் இருக்கு அப்படின்னா இந்த ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த ஒய்க்கு இந்த லைன் ஆஃப் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். y - y1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த ஒய்ய வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அகைன் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏரியா இந்த லைனுக்கு கீழே உள்ள ஏரியா தான் அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போதும். நெக்ஸ்ட் இன்டெகிரேஷன் பொறுத்த வரைக்கும் பேசிக் இதுதான். ஸோ இதுல நம்ம நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. இதுல நமக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, is the shortcuts. இந்த மெத்தட்ல இருந்தது அப்படின்னா this the value. Okay. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட். ஓகே, இன்டெகிரல் a to b 1 divided by root of x minus lower value into upper value minus x. Okay. x minus upper value, sorry, அப்போ x minus lower value into upper value minus x. Okay. இந்த ஃபார்மட் இருந்தது அப்படின்னா the answer is 5. டேரக்டா ஆன்சர் 5 எழுதிடலாம். உட்காந்து நம்ம உட்காந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுன்ற நெசசிட்டி இல்லை. இதே இது if it is integral a to b x minus lower value into b minus upper value minus, இதுக்கு ஷார்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 5/8 into b minus a the whole square. 5/8 into b minus a the whole square. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ax plus b by cx plus d. இது ஒன்று எக்ஸாம்பிள் இருக்கும். ஓகே, பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ax plus b by cx plus d, 2x plus 3 by 5x plus d, 5x plus 4 அப்படின்னு இந்த கேஸ் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ டேரக்டா ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, டேரக்டா ஆன்சர் எழுதலாம். ax by c the first value, ax by c minus then cross multiplication ad minus bc divided by c square, ad minus bc divided by c square, log of denominator, okay. Log of denominator plus constant value, okay. Log of denominator plus constant value. இது ஒரு மெத்தட். இன்னொன்று இன்டெகிரல் 0 to π/2 dx divided by a square into cos square x plus b square sin square x is equal to என்னன்னா π/2ab. Okay, இது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, the integral of limit 0 to 1, integral 0 to 1 dx by root of 1 minus x. Okay. What's the answer? Anybody can tell? ஆன்சர் ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சுன்னா
கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ண முடியுமா இதுக்கு ஆன்சர்? டினாமினேட்டர்ல என்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்கு? dx by root of 1 minus x. root of 1 minus x. So 1 minus x இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 1 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க என்ன வரும்? 1 டிஃபரன்ஷியேட் பண்ண 0, x டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது? -1. ஓகே. ஸோ இஃப் இட் இஸ் இப்போ மேலே நமக்கு வந்து மைனஸ் இல்லை. ஓகே. இப்போ ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணி நான் டிவைட் பண்ணுறேன். ஓகே. மைனஸ் ஆஃப் இன்டெகிரல் 0 to 1 minus dx by root of 1 minus x. மைனஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது டினாமினேட்டரில் என்ன ஆன்சர் இருக்கோ, சாரி டினாமினேட்டரில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ, ஓகேவா, ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதுனா அதோட டிஃபரன்ஷியேஷன் நியூமினேட்டரில் இருந்தது அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 into root of f of x. இன்டெகிரல் f dash of x divided by root of f of x into dx ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா என்னது? 2 into root of f of x. செக் பண்றோம், டினாமினேட்டர் நியூமரேட்டர் செக் பண்ண வேண்டியதா. ஓகேவா, ஃபார்மேட் இப்போ ரூட்ல இருக்கு, அப்போ ரூட்ல இருக்கு அப்படின்னாலே உள்ள வேல்யூஸ் ஃபங்க்ஷனை செக் பண்ணுங்க. அந்த ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் டினாமினேட்டர்ல இருக்கா அப்படின்றத பாருங்க. ஸோ அது டேரக்டா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? 2 into root of f of x. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்துடும்? 2 into root of f of x. ஓகேவா, இப்போ f of x வேல்யூ நமக்கு என்ன? root of 1 minus x. ஸோ அப்புறம் லிமிட் வேல்யூ 0, 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும்? ஆன்சர் 2. ஆன்சர் 2. இதே இன்கேஸ் இதே ஃபார்முலா கீழே ரூட் இல்லாம இன்டெகிரல் f dash of x divided by f of x. இன்டெகிரல் f dash of x divided by f of x ரூட் இல்லாம இருக்கு. ஸோ அந்த இதுல இருந்து அப்படின்னா என்ன வரும்? அந்த ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஃபார்முலா தான். இது ஃபெமிலியரா நீங்க எழுதுவீங்க. கீழே உள்ள டிஃபரன்ஷியேஷன் நம்ம நிறைய இதுல நம்ம எழுதும்போது டேரக்டா எழுதியிருக்கோம். டினாமினேட்டருக்கு மேல இருந்தது அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டர்ல இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? log of denominator. log of இப்போ இது log of f of x ஆன்சர். ஓகேவா, இப்போ இது f dash of x divided by f of x இருந்தது அப்படின்னா வேல்யூ என்ன? log of f of x. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள். integral 0 to 1 x into e power x. integral x into e power x. இப்போ இந்த சம நம்ம நார்மலா பண்றதா எந்த மெத்தட்ல பண்ணுவோம்? இது நம்ம நார்மலா பண்றதா integral uv மெத்தட் எடுப்போம். ஓகேவா, uv மெத்தட் எடுப்போம். ஸோ அதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டிய வரும்? லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ uv எடுக்கும்போது எந்த வேல்யூ u எடுக்கணும், எந்த வேல்யூ v எடுக்கணும், அது எந்த பேஸ்ல? இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இதுல u வந்து நான் x uன்னு எடுத்திருக்கேன், e பவர் x v ன்னு எடுக்கிறேன். இதை நான் எப்படி இந்த வேல்யூ u இந்த வேல்யூ v ன்னு சூஸ் பண்றேன்? அதை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்க பார்ப்போம். எதை எங்க யூ சூஸ் பண்ணணும்? அந்த ரூல் என்னன்றது தெரியுமா? என்ன அப்படின்னா அந்த ரூல் ஹைலைட். ஓகேவா, எந்த வேல்யூ யூஆ சூஸ் பண்ணணும் அப்படின்றது இதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஐன்றது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா இன்வர்ஷன், எல் வந்து லாகரிதமிக், ஏங்கிறது அரித்மெட்டிக், ஜி வந்து ட்ரிகோனோமெட்ரிக், இ வந்து எக்ஸ்போனன்ஷியல். ஓகேவா, இ வந்து எக்ஸ்போனன்ஷியல். ஸோ இதோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து. ஓகேவா, லெஃப்ட் சைட் டு ரைட் சைட். இப்போ இந்த ஈக்குவேஷன் செக் பண்ணுவோம்.
இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எது இப்போ ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ்ல இருந்தது அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் யூ. இது என்னன்னா யூவை செலக்ட் பண்றதுக்குள்ள ஃபார்முலா. ஓகேவா? யூவை செலக்ட் பண்றதுக்குள்ள ட்ரிக். எது யூ எது வீன்னு எடுக்கும்போது ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஐன்றதா இன்வர்ஸ்ல இருந்தது அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனும் இருக்குது, அரித்மெட்டிக் ஏன்ற வேல்யூ எக்ஸ்ன்ற வேல்யூ இருக்கு. இதுல எதை யூன்னு எடுக்க போறோம்? இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி தான். ஓகேவா? ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இன்வர்ஸ், அப்புறம் லாகரிதமிக். இன்வர்ஸ் இல்ல, லாகரிதமிக் இல்ல, அப்புறம் என்ன இருக்கு? எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? அடுத்தல வந்து ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அப்போ இந்த யூ எக்ஸ்ன்றதை என்ன பண்றேன்? யூன்னு எடுக்கிறேன், இ பவர் எக்ஸ்ன்றதை வீன்னு எடுக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் வந்து யூன்னு எடுக்கிறேன், இ பவர் எக்ஸை வீன்னு செலக்ட் பண்றேன். ஓகேவா? இது வந்து ஹைலைட் அப்படின்ற ரூல். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் எதை யூ எதை வீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? யூ வேல்யூ அப்படியே எழுதிடுறேன். ஓகேவா? யூ அப்படியே எழுது எக்ஸ். அடுத்தல இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஓகேவா? எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றேன் ஒய் சாரி 1. அடுத்தல அகைன் இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்றேன். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் என்ன வந்துடும்? 0 வந்துடும். ஸோ அப்போ அது கான்ஸ்டன்ட்ன்றதால அதுக்கு அதை நான் விட்டுருந்தேன் 0ன்றதுனால. நெக்ஸ்ட் அடுத்த இந்த வேல்யூக்கு இ பவர் என்ன பண்றேன் அப்படின்னா இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்றேன். இ பவர் எக்ஸ் இப்போ நமக்கு இன்னைக்கு இன்டகிரேட் பண்ணும்போது என்னதான்? இ பவர் எக்ஸ். அகைன் இந்த இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ற இ பவர் எக்ஸ். ஸோ அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்னது? எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? லிமிட் வேல்யூ அப்ளை பண்றேன். லிமிட் வேல்யூ அப்ளை. அப்போ இ பவர் 1 மைனஸ் இ பவர் 1 மைனஸ் 0 பிளஸ் இ பவர் 0. இப்போ வேல்யூ என்ன வரும் நமக்கு? 1. இது டைரக்டா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? யூ வேல்யூ எழுது. யூ வேல்யூ எழுதுறோம் எக்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் அதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். இன்கேஸ் இதுல எக்ஸ் ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம் 2x. ஸோ நெக்ஸ்ட் அதை டிஃபரன்ஷியேட் பண்றேன் 2. நெக்ஸ்ட் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்தோம். ஸோ அப்போ அதோட நிப்பாட்டிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறேன்? இ பவர் எக்ஸ் இந்த டேர்ம் இதை இன்டகிரேட் பண்றேன். அகைன் இந்த டேர்ம் இன்டகிரேட் பண்றேன். அதே இந்த டேர்ம் இன்டகிரேட் பண்றேன். ஸோ இதுல சைன் வேல்யூ என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்த வேல்யூ இருந்தது அப்படின்னா அகைன் பிளஸ், நெக்ஸ்ட் இருந்ததுன்னா மைனஸ். ஸோ அல்டர்னேட்டிவா சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ இப்படி டேரக்டா நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இதே மாதிரி ஈக்குவேஷன்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இல்ல இந்த எக்ஸாம்பிள் பாருங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இன்டெகிரல் 0 to a root of x divided by root of x plus root of a minus x. ஓகே, இல்ல ஃபார்முலா பார்க்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஓகே, இல்ல ப்ராப்ளத்தை பார்ப்போம். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா மேல உள்ள வேல்யூ தான் என்ன ஆகுது நமக்கு அப்படியே ரிப்பீட் ஆகுது. இந்த இடத்துல மட்டும் டினாமினேட்டர் என்ன ஆகுது? எக்ஸுக்கு பதிலா a minus x ன்னு மாறி இருக்கு. ஸோ அப்போ f of x divided by f of x plus f of, இப்போ என்ன இருக்கு? a minus x. இந்த a minus xன்றது என்ன எடுக்கும் அப்படின்னா லிமிட் வேல்யூ செக் பண்றேன். ஓகே, லிமிட் 0 to a 0 plus a minus x. ஸோ அப்போ லிமிட் வேல்யூ என்னது? a plus b minus x. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? f of x divided by f of x plus f of a plus b minus x. இந்த ஃபார்மேட்ல இருந்து அப்படின்னா டைரக்டா ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படின்னா லிமிட் வேல்யூ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பை 2. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பை 2. அப்போ a மைனஸ் 0 பை 2 என்னது? a பை 2. இது ஒரு ஷார்ட் ட்ரிக். Next, another one question. Okay, integral sin cube of x. Okay, integral. So my question is integral 0 to pi by 2. Limit is சேர்த்து சொல்றேன். Okay, integral 0 to pi by 2 sin cube of x dx. Okay, so இதை நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா நார்மலா என்ன பண்ணணும் அப்படின்னா sin cube வந்து என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 3 sin x minus sin 3x by 4 அப்படின்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இல்ல இந்த ப்ரொசீஜர் இல்ல அப்படின்னா sin x into sin square x நம்ம எடுக்கணும். அப்புறம் sin square x க்கு என்ன பண்ணணும்?
1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எழுதும். அப்புறம் காஸ் ஸ்கொயருக்கு வந்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த 2 sin A sin B அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது, சாரி இன்டெகிரேட் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ இன்டெகிரேட் பண்ணி இது ஜென்ரல், இது ஜென்ரல் இன்டெகிரல் sin cube x அப்படின்றது. இப்போ இன் கேஸ் இந்த கொஸ்டின்ல இன்டெகிரல் 0 to pi by 2, ஓகேவா? இன்டெகிரல் 0 to pi by 2 into sin cube of x னு கொஸ்டின் இருக்கு. 0 to pi by 2 sin cube of x. ஸோ இது இருந்தது அப்படின்னா டேரக்டா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஆன்சர் பவர்ல இருக்க வேல்யூ இருக்குல்ல 3ல இருந்து 1 கழிச்சிருக்கேன் n minus 1, n minus 1, n minus 3, n minus 5 அப்போ எழுதிக்கிட்டே போக வேண்டியது. ஓகேவா? டிவைடட் பை n minus 2, n minus 4 up to. ஸோ மேல உள்ள நியூமரேட்டர் ஃபுல்லாமே என்ன பண்ணணும், ஆட் நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணுவோம். டினாமினேட்டர் வந்து என்னது, ஈவன் நம்பர்ஸ். n minus 1, n minus 3, n minus 5. ஸோ அப்போ என்ன வரும், 2 into 1, okay? 2 into 1 divided by 3 into 1, okay? 2 into 1 divided by 3 into 1. So answer என்ன வரும், okay? The fifth one is the answer. Okay, formula n minus 1, n minus 3 up to divided by n into n minus 2, n minus 3. If n is equal to 3 minus 1, 3 minus 3. So அப்போ இதை விட்டுற வேண்டியதான். அப்போ 3 minus 1 by 3. Okay. So அப்போ the answer என்ன வரும், 2 by 3. ஸோ இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா பவர் செக் பண்ணணும். பவரோட வேல்யூ ஆட் வேல்யூ இருந்தது அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ இன்ட்டு 1, the value find out பண்ணிட்டு into 1. In case if it is the power is even means we have to multiply with pi by 2. If it is a odd power we have to multiply the answer with value 1. If it is a even value we have to multiply with pi by 2. If it is sin power n or cos power n. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒரு ப்ராப்ளம் வைப்போம். இதோட இன்னைக்கு செஷன் க்ளோஸ் பண்ணுவோம். இந்த லாஸ்ட் ஒன் 12th இந்த ஃபார்மட் பாருங்க, a cos x plus b sin x divided by c cos x plus d sin x. இந்த ஃபார்மட்ல இப்போ क्वेश्चंस நமக்கு இன்டகிரேஷன்ஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம நார்மலா நம்ம இன்டகிரேட் பண்ணி பண்றோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம கேட் எக்ஸாம்ல நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு டைம் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நார்மல் ப்ரொசீஜர் படி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ரெகுலராக பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதுமாதிரி ஒன்று டக்குன்னு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இதை மெமரைஸ் பண்ணணுன்றது கிடையாது. மெமரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ ஒரு ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா உட்காந்து மனப்பாடம் பண்ணணும். ஸோ நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ்ல இருந்தோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நமக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வந்துடும். இப்போ a cos x plus b sin x divided by c cos x plus d sin x இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாக்கு டைரக்டா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் காஸ்க்குள்ள தான் a. ஓகேவா, a into c plus b into d. ஓகேவா, a into c plus b into d divided by denominator value c square plus d square. ரெண்டு ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றேன். ac plus bd divided by c square plus d square into x. ஓகே, பிளஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சேம் வேல்யூ ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றேன். அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஆல்டர்னேட். ஓகேவா, ad minus bc. ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் சேம் வேல்யூ வந்து காசோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் சைனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணேன், ஆட் பண்ணேன். அடுத்த நெக்ஸ்ட் டேர்ம்க்கு என்ன பண்றேன் அப்படின்னா காஸ் அண்ட் சைன் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி ad minus bc
divided by c square plus t square into log of denominator. Okay? Log of denominator value. Okay? Plus c. Okay? So இப்போ இந்த ஃபார்மட் இப்போ இதுக்கு ஓகே இந்த கொஸ்டின் 4 sin x minus 30x cos x by 5 sin x minus 11 cos x. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுக்கு என்ன வரும்? ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். சாய்ஸஸ் இருக்கு, ஏ பி சி டி இருக்கு. ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு 1 minute டைம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into 5 plus 38 into 11 divided by 5 square plus 11 square into x. அப்புறம் plus அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை 4 into minus 11 minus 5 into minus 38 divided by c square plus d square 5 square plus 11 square log of 5 sin x minus 11 cos x. ஆன்சர் என்ன வருது? ஏபிசிடில ஆன்சர் பி வரும். ஓகே, ஆன்சர் வந்து பி 3x minus log x.